மாவட்ட வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்தவும் நலத்திட்ட உதவிகளை கண்காணிக்கவும் மாவட்ட பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம் செய்யப்படுகிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்க்கிறோம். மாவட்ட வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்தவும் நலத்திட்ட உதவிகளை கண்காணிக்கவும் மாவட்ட பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம் நடைபெற்றிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டு பெறலாம். ரமேஷ், கூடுதல் விவரம். 8 மாவட்டங்களில் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் யாரும் வெற்றி பெறவில்லை. இந்த நிலையில் அந்த மாவட்டங்களுக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் மட்டும் 7 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். ஒரு சில மாவட்டங்களில் ஒரு அமைச்சர்கள் கூட கிடையாது. அதனால் பொறுப்பு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். விழுப்புரம் மற்றும் கடலூருக்கு ஆனந்த் அமைச்சர் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் திருவண்ணாமலைக்கு ஆதவ் அர்ஜுனா நியமிக்கப்பட்டிருக்கிறார். மயிலாடுதுறைக்கு வெங்கட்ரமணன் உணவுத்துறை அமைச்சரும், திருவள்ளூருக்கு ராகுமார் குறிப்பாக அவர் வனத்துறை அமைச்சர், செயற்கை நுண்ணறிவு துறை வேளச்சேரி அமைச்சராக இருக்கிற அவருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். நெல்லை மாவட்டத்திற்கு மரிய வில்சனும், பெரம்பலூருக்கு ராஜ்மோகனும், காஞ்சிபுரத்துக்கு தென்னரசும், திருப்பத்தூருக்கு ரஞ்சித்குமாரும், அதே போல செங்கல்பட்டுக்கு சரத்குமாரும், கள்ளக்குறிச்சிக்கு வன்னியரசும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு காந்திராஜ், தருமபுரி மற்றும் அரியலூருக்கு ஹவுசிங் மினிஸ்டர் ராஜ்குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார். நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு ஷாஜகானும், தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு வேளாண் துறை அமைச்சர் வினோத்தும், திருச்சி மாவட்டத்திற்கு ரமேஷும், கரூர் மாவட்டத்திற்கு விஜயலட்சுமி, நாமக்கல் லோகேஷ் தமிழ்ச்செல்வன், திருப்பூர் அருண்ராஜ், நீலகிரி கமலி, வேலூர் விஜய் பாலாஜி, ஈரோடு செங்கோட்டையன், கோவை சம்பத்குமார், மதுரை மற்றும் தேனி 2 மாவட்டங்கள் நிர்மல்குமாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டைக்கு முகமது பர்வேஸும், சிவகங்கைக்கு பிரபுவும், கிருஷ்ணகிரிக்கு கீர்த்தனா, விருதுநகருக்கு ஜெகதீஸ்வரி, திருவாரூருக்கு விஸ்வநாதன், தூத்துக்குடி ஸ்ரீநாத், ராமநாதபுரம் மதன் ராஜா, சேலம் விஜய் தமிழன் பார்த்திபன், கன்னியாகுமரிக்கு ராஜேஷ்குமார், தென்காசி ராஜு, திண்டுக்கல் விக்னேஷ் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த திமுக ஆட்சி காலத்திலும் இது போன்று நியமிக்கப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக இவர்கள் அந்த மாவட்டத்தில் நடக்கூடிய பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை ஒருங்கிணைக்கவும், பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டிய நலத்திட்ட உதவிகளை கண்காணிக்கவும், இயற்கை சீற்றம், நோய் தொற்று, இன்ன பிற நேரங்களில் அவசர கால பணிகளை கூடுதலாக மேற்கொள்ளவும் இந்த பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல சென்னையில 7 அமைச்சர்கள் வெற்றி பெற்று இருக்கிறார்கள். ஒரு சில மாவட்டங்களில் ஒருவர் கூட இல்லாத நிலையில் இது பரவலாக அனைவருக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எந்தெந்த மாவட்டத்திற்கு யார் யார் பொறுப்பு அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்டோம். தொடர்ந்து எந்தெந்த மாவட்டத்திற்கு யார் யார் பொறுப்பு அமைச்சர்கள் என்ற விவரங்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தவேக வெற்றி பெறாத 8 மாவட்டங்களுக்கும் சேர்த்து பொறுப்பு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் பணிகள் பிரித்து வழங்கப்பட்டிருக்கின்றன என்ற விவரங்களை செய்தியாளர் குறிப்பிட்டார். நெல்லை மாவட்ட பொறுப்பு அமைச்சராக நிதியமைச்சர் மரிய வில்சன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதேபோல சென்னை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக ஆதவ் அர்ஜுனா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். பொதுப்பணித்துறை ஆதவ் அர்ஜுனா சென்னை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். திருச்சிக்கு ரமேஷும், கரூருக்கு விஜயலட்சுமியும், நாமக்கலுக்கு லோகேஷும் பொறுப்பு அமைச்சர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ரமேஷ், தற்போது மாவட்டங்களுக்கான பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. வெற்றி பெறாத 8 மாவட்டங்களுக்கும் சேர்த்தே நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாவட்டத்தில் இன்னும் தவேக என்ன மாதிரியான களப்பணிகளை தீவிரப்படுத்த திட்டமிட்டிருக்கு? நிச்சயமாக குறிப்பாக திருவண்ணாமலை போன்ற மாவட்டத்தில் ஒருவர் வெற்றி பெற்றிருந்தாலும் அவருக்கு அமைச்சர் கொடுக்கப்படவில்லை. ஏவாவேலு முன்னாள் அமைச்சராக இருந்தார். எனவே அவருக்கெல்லாம் போட்டியாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அதிமுகவில் இருக்கிறார். அவருக்கு போட்டியாக சமாளிக்க வேண்டும் என்றால் ஆதவ் அர்ஜுனா மாதிரி ஒருவர் ஸ்ட்ராங் லீடர் வேணும் என்று போட்டிருக்காங்க. அதே போல விஜய் தமிழன் பார்த்திபன் பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி மாவட்டத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக வன்னியரசு விழுப்புரம் மாவட்டத்தில் வெற்றி பெற்றிருந்தாலும் அவருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் பொறுப்பு அமைச்சராக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை ஏவாவேலுக்கு 3 மாவட்டங்கள் பொறுப்பு அமைச்சராக கொடுக்கப்பட்டது. அதே போல MRK பன்னீர்செல்வம் 2 மாவட்டம் கொடுத்தாங்க. இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 மாவட்டங்கள் தான் அதிகபட்சமாக கொடுத்திருக்கிறார்கள். விழுப்புரம், கடலூர் ஆனந்த் கொடுத்திருக்கார்கள். சென்னை மற்றும் திருவண்ணாமலை ஆதவ் அர்ஜுனா. கடந்த முறை சென்னைக்கு பொறுப்பு அமைச்சர்கள் இல்லாமல் இருந்தார்கள். ஏற்கனவே பாத்தீங்கன்னா மா சுப்பிரமணியன், சேகர் பாபு போன்றவர்கள் இருந்ததால் அது மாதிரி கொடுக்காம இருந்தாங்க. இந்த முறை சென்னைக்கு என்று ஒரு பொறுப்பு அமைச்சர் வந்திருக்கிறார். எனவே இவர்கள் அங்க நடக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள், உதாரணமாக ஒரு பெரிய வெள்ளம் ஏற்படுகிறது அல்லது வறட்சி ஏற்பட்டால் அவர்கள் அங்கு ஆய்வு நடத்துவார்கள். அங்க மாவட்ட ஆட்சியரோடு அவ்வப்போது கலந்தாலோசனை கூட்டங்களை நடத்துவார்கள். இது போன்ற பணிகளை அவர்கள் செய்வார்கள். குறிப்பாக தருமபுரி மாவட்டம், அரியலூர் மாவட்டம் 2 மாவட்டங்களுக்கு ராஜ்குமார் என்ற அமைச்சர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இது போன்று பிரித்து அனைவருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 38 மாவட்டங்களுக்கும் அமைச்சர்கள் நியமிக்க
நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல அருண்ராஜ் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சொந்த மாவட்டம் நாமக்கல், ஆனால் திருப்பூருக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா திருப்பூர்ல 3 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. எனவே அந்த மாவட்டத்தில் இருக்கிற வேலை இல்லாம அவருக்கு பக்கத்து மாவட்டத்தில் பொறுப்பு கொடுத்திருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. அதே போல நிர்மல்குமார் வந்து மதுரையில வெற்றி பெற்றிருந்தாலும் தேனியும் கொடுத்திருக்காங்க. போன முறை தேனி வந்து ஐபெரியசாமி கொடுத்திருந்தாங்க. இது போன்று நம்ம உதாரணமா சொல்ல முடியும். அதே போல கிருஷ்ணகிரியில பாத்தீங்கன்னா ஒரு டிவிக்கே வெற்றி பெற்றிருந்தாலும் கூட ஆனா அமைச்சர் பதவி கொடுக்கல. 2 பேர் வெற்றி பெற்றாங்க. கீர்த்தனாவை பொறுத்தவரை அவர்கள் விருதுநகர்ல இருந்து அங்க கொடுத்திருக்காங்க. ஏன்னா விருதுநகர்ல ஏற்கனவே ஒரு மினிஸ்டர் ஜெயிச்சு 2 உமன் மினிஸ்டர் இருக்கிறதால ஒரு உமன் மினிஸ்டர் கூப்பிட்டு இங்க போட்டிருக்காங்க. இது போன்று எங்கெங்கெல்லாம் டபுள் என்ட்ரி 3 பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாம் பிரிச்சு வேற இடத்துல கொடுத்திருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. விக்னேஷ், ரமேஷ், இந்த அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் புதுமுகங்கள், அமைச்சர்களோட செயல்பாடுகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? தொடர்ந்து இந்த பொறுப்பு அமைச்சர் அப்படிங்கிற பணியை எந்த அளவுக்கு சிறப்பா செய்ய போறாங்க? நிச்சயமாக ஏதாவது நான் ஏற்கனவே சொன்ன போல வறட்சி, வெள்ளம், அதே போல முதலமைச்சர் ஒரு மாவட்டத்துக்கு போறாரு, அந்த மாவட்டத்துல முன்கூட்டியே போய் பணிகளை செய்யணும், நலத்திட்ட உதவிகளை கொடுக்கணும். அந்த மாவட்டத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு குறிப்பாக ஸ்டெர்லைட் மாதிரி பிரச்சனை தூத்துக்குடியில் வந்து அந்த பொறுப்பு அமைச்சர் தான் அங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும். அதே போல கிருஷ்ணகிரிக்கு கீர்த்தனா போட்டிருக்காங்க. நாளைக்கு ஓசூர்ல ஏதோ ஒரு ஃபேக்டரி திறக்கிறாங்க, அதை வந்து முன்னின்று அவர் கவனிக்க வேண்டியதா இருக்கும். இது போன்ற வந்து ஆனா வெற்றி பெற்றது விருதுநகர்ல. இருந்தாலும் அவர்கள் வந்து வாரத்துக்கு 2 நாள் அங்க போய் அந்த மாவட்ட மக்களுக்கான தேவையான பிரச்சனைகளை சமாளிக்கணும். என்னென்று சொன்னால் தமிழக வெற்றி கழகம் 8 மாவட்டங்களில் வெற்றி பெறாத ஒரு சூழல் இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் அமைச்சர் கொடுக்கல. தர்மபுரியில வெற்றி பெற்றிருக்காங்க, கொடுக்கல. அதே போல கிருஷ்ணகிரியில வெற்றி பெற்றிருக்காங்க, கொடுக்கல. அப்படி இருக்கும்போது இங்க சென்னையில வந்து பாத்தீங்கன்னா 14 பேர் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க 7 அமைச்சர்கள் கொடுத்திருக்காங்க. எனவே வந்து இங்க டபுள் அதிகமான ஒரு மாவட்டத்துக்கு 7 அமைச்சர்கள் இருக்கும்போது அமைச்சர்களே இல்லாத பல மாவட்டங்களுக்கு இது போன்ற பிரித்து அவர்கள் அங்க போய் வேலை செஞ்சாதான் வரக்கூடிய எலெக்ஷன்ல லோக்கல் பாடி எலெக்ஷன் வருது, அடுத்து எம்பி எலெக்ஷன் வருது. அப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்தை வளர்த்துவதற்கும் அதே போல அங்க வந்து பிரச்சனைகள் இல்லாமல் சுமூகமாக நிர்வாகத்தை கொண்டு செல்வதற்கும் இது போன்ற மாற்று ஏற்பாடை செய்திருக்கிறார்கள். இங்க வன்னியரசுக்கும் பொறுப்பு அமைச்சர் அப்படிங்கிற பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. இது வந்து தமிழக களத்துக்கு கொஞ்சம் புதியதான ஒரு விஷயம். கூட்டணியில இடம்பெற்ற ஆதரவு தந்த ஒரு கட்சிக்கும் பொறுப்பு அமைச்சர் பொறுப்பு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. இது எப்படி பாக்குறேன்? நிச்சயமாக வன்னியரசு வெற்றி பெற்ற மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் விழுப்புரத்தில் வருகிறது. ஆனால் விழுப்புரத்திற்கு ஏற்கனவே அமைச்சர்கள் பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் விழுப்புரத்திற்கு புஷி ஆனந்தே நியமிக்கப்பட்டிருக்கார். ஏனென்று சொன்னால் அவருடைய பாண்டிச்சேரிக்கு அருகில் விழுப்புரம் வருகிறது. எனவே அவருக்கு உகந்த வகையில் அவர் விழுப்புரத்தை எடுத்திருக்கிறார். அதாவது பார்த்தீர்கள் என்று சொன்னால் இது போன்று அவருக்கு ஏற்கனவே விழுப்புரத்தில் மினிஸ்டரா இருக்க நாளைக்கு வந்து விழுப்புரத்தில் ஏதாவது பெரிய பங்கன் வச்சா அது ஆனந்த் தான் வந்து முன்னின்று நடத்துவார். அதே போல கள்ளக்குறிச்சியில வந்து அமைச்சர்களே இல்லாத படத்துல வன்னியரசு நடத்துவார். அதே போல 2 காங்கிரஸ் மினிஸ்டர் வெற்றி பெற்றிருந்தாங்க இல்லையா, அதுல வந்து ஒருத்தருக்கு மட்டும்தான் கன்னியாகுமரி ராஜேஷ் கொடுத்திருக்காங்க. ஏன்னா மதுரையில வந்து ஏற்கனவே திருப்பரங்குன்றத்தில் வெற்றி பெற்ற அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மல்குமார் இருப்பதன் காரணமாக அவருக்கு மற்றொரு அமைச்சராக இருக்கக்கூடிய விஸ்வநாதனுக்கு எந்த மாவட்டமும் கொடுக்காமல் இருப்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது. காங்கிரஸில் 2 பேரில் ஒருவருக்கு மட்டுமே மாவட்டங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. திருவாரூர் மாவட்ட பொறுப்பு அமைச்சராக விஸ்வநாதன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல கள்ளக்குறிச்சி மாவட்ட பொறுப்பு அமைச்சராக வன்னியரசு நியமிக்கப்பட்டிருக்கிறார். தூத்துக்குடியில் ஸ்ரீநாத் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தென்காசிக்கு ராஜீவும், திண்டுக்கலுக்கு விக்னேஷ் ஆகியோரும் பொறுப்பு அமைச்சர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பொறுப்பு அமைச்சர்கள் அந்தந்த மாவட்டங்களில் நிலவும் அரசு சார்ந்த பல்வேறு நிர்வாக பணிகளில் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள். தற்போது பல்வேறு மாவட்டங்களுக்கும் பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்ட பொறுப்பு அமைச்சராக வன்னியரசு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அமைச்சர்கள் இல்லாத தாவேகா வெற்றி பெறாத 8 மாவட்டங்களுக்கும் சேர்த்தே பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தற்போது யார் யார் எந்தெந்த மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரங்களை தற்போது பார்க்கிறோம். விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு என் ஆனந்த் பொறுப்பு அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆதவர்ஜுனா சென்னை, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதேபோல வெங்கட்ராமன் மயிலாடுதுறைக்கு பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் இங்கு சென்னையில் மயிலாப்பூரில் வெற்றி பெற்றவர். மயிலாடுதுறையில் அவர் பொறுப்பு அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்.